கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியை 2 சுபகிரகம் இல்லை, ராசிநாதனும் நீச்சனாகி நீச்ச பங்கமாகி பார்க்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிரகங்கள் இப்போது ராசியை பார்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சூரியன், புதன், சுக்கிரன், ராகுக்கு பார்வை கிடையாது. குரு 4 கிரகம் அப்படியே பார்க்குது. ராகு கேதுக்கள் தொடர்பு கொள்ளுது. அப்ப என்ன நடக்கும்? கலப்பு பலன்கள் நடக்கும். ஒரு வாரம் நல்லா இருந்தீங்கன்னா ஒரு வாரம் நல்லா இருக்க மாட்டீங்க. ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலே தன்னம்பிக்கை இழப்புகள் கண்டிப்பாக வந்துவிடும். தடைகள் வந்து வேகமா ஓடிக்கிட்டு 140 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ஒரு வண்டி டக்குன்னு ஸ்பீடு பிரேக்கரை பார்த்தோன்னா சரக்குன்னு ஒரு பிரேக் அடிக்கும்ல, 50-60 போய் அப்படியே 20-10 போயிட்டு அப்படியே மேலே ஏறி இறங்கிட்டு மறுபடியும் ஸ்பீட் ஆகும்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஸ்பீடு பிரேக்கர் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசிநாதன் நீச்சமானாலே அவர் நீச்சம் இன்னும் ஒரு 3 மாசத்திற்கு நீச்சம், நீச்ச வக்ரம், நீச்ச பங்கம் இப்படியே போய்கிட்டு இருப்பார். ஆக இந்த அமைப்பு நல்ல வேலையாக கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லுவார். ராசிநாதன் நீச்சமானாலும் கூட இந்த 3 மாதங்களிலும் அப்படியே அவரோடு சுக்கிரன் இணைந்தே வருவது நீச்சபங்க ராஜயோகம் என்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. ஆனா எல்லாத்திற்கும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. கடந்த சில வருஷங்களாகவே ஒரு 2 வருஷமாகவே 6ல் சனி இருந்தார், 9ல் குரு இருந்தார் என்கின்ற அமைப்புகள்லாம் இப்போது கொஞ்சம் செல்லுபடியாகாது. கவனமா இருங்க. 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் ஒன்று கூடுது. மனைவி கணவன் உறவுகள் அப்படி ஒன்று சிறப்பாக இருக்காது. யாராவது ஒருவர் மூலமாக, பெண்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். மிக மிக முக்கியம், காதல்ல ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருக்கும். உங்களை எங்க அடிச்சா அங்கே வலிக்குமோ அங்கே தான் கிரகங்கள் ஒரு மாதிரி ஆக்கும். சென்சிட்டிவான சென்டிமெண்டலான அமைப்புகளோடு இருக்கக்கூடிய சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு எதிர் மாதிரியாக ஏதாவது ஒன்று நடந்து அதன் மூலமாக சில மனக்கவலைகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. காதல் பக்கம்லாம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது முட்டல் மோதல் போன்ற அமைப்புகள் நிச்சயமாக வரும். அதுலேயும் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு யூடியூப்ல வீடியோ போடுறேன், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறேன், ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறேன், இந்த மாதிரி அதிகம் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமான, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பார்க்கக்கூடிய சில விஷயங்களில் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். ஆகவே எல்லாவற்றிலும் பொறுமையாக நிதானமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இவ்வளவும் நான் சொல்லுவது என்பது ஒரு நிலையில் நல்ல விதமாக பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வலுவிழக்கிறார் என்பதனால தான். ராசிநாதன் வலுவிழந்தாலே ஒரு தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு பேக் அடிக்கும். என்னடா அது ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இழுக்குது என்ற மாதிரி இருக்கும். ஆகவே அகலக்கால் வைத்து விட வேண்டாம். பணம் பற்றிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக மாமன்மார் விஷயத்தில், தாய் மாமன் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கன்னிராசிக்காரங்க கவனமாக இருங்க. அத்தை பொண்ணு மாமா பொண்ணை காதலிக்கிறவங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வரும். தாய் மாமன் கொஞ்சம் கை கொடுக்குறவராக இவ்வளோ நாள் இருப்பார், இவ்வளோ நாள் கொஞ்சம் அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாரு, அல்லது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லியிருப்பார். இப்போ அவருக்கே கொஞ்சம் சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கல்யாணமான தம்பதிகளில் மனைவியின் வீட்டு வழியில் கொஞ்சம் பணம், காசு போன்றவைகளை எதிர்பார்த்தவர்களுக்கு இழுத்தடிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கணக்கு வழக்கு, அக்கௌண்ட், ஆடிட்டிங் போன்ற துறைகளில் இருந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் தடைகள் இருந்தாலும் கூட கடைசி வாரத்தில் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் அமைஞ்சிருக்குங்க இந்த 2025 மார்ச் மாதம்.